ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி சமையல். இன்றைக்கி நம்ம வெள்ளை கொண்ட கடலை போட்டு ஒரு காரக்குழம்பு தாங்க பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். அது தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறம் நல்லா கை வச்சு பிசைஞ்சு இந்த மாதிரி புளி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி புளி தண்ணியை வடிகட்டி நாங்கள் முதல்ல குழம்பு ரெடி பண்ணி வச்சுப்போம். ஸ்ட்ரைட்டாக வடிகட்டி குழம்புல ஊற்றுற பழக்கம் கிடையாது. இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு குழம்ப நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்க வடகம் சேர்த்துட்டு பொரிஞ்சு வந்ததும் இது கூடவே உரித்து வச்சுருந்த 100 கிராம் சின்ன வெங்காயம், தட்டி வச்சுருந்த 10 பல் பூண்டு, பழுத்த தக்காளியாக 2 கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேனலில் நிறைய குழம்பு வெரைட்டிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததும் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி கூடவே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு எந்த அளவுக்கு நமக்கு இன்னும் காரம் உப்பு பத்தலையோ அதையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழம்பு. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் வெள்ளை சுண்டல் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதை காலையில் குக்கரில் 3 விசில் விட்டு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கை தூள் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு கூடவே நம்ம வேக வச்சுருந்த வெள்ளை சுண்டலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கும் கடலையும் இந்த குழம்புல இருக்க உப்பு காரத்தை நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்து வரணும். இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட வெள்ளை கடலை காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம நிறைய குழம்பு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.